தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா இல்ல தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை. தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பவர் என்னன்னு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த களம்லாம் எப்படி சூடு பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லீங்க, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா நண்பர்களோ நமக்காக இந்த எஸ்ஐஆர் குளறுபடிகளை நீக்கி எளிமையாக்க டிவிகே சார்பா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. கூட்டம் ஓட்டா மாறாது, கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு இப்ப கதறாதீங்க. இந்த கூட்டம்லாம் எப்படி ஓட்டா மாறுதுன்றத பார்த்து அப்ப நல்லா கதறுங்க. அதுதான் எங்களுக்கும் நல்ல ஆறுதலா இருக்கும். சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும், வடிவேலு வந்தா கூட்டம் வரும், அவன் வந்தா கூட்டம் வரும், இவன் வந்தா கூட்டம் வரும்னு ஏங்க வன்மத்தை கக்குனீங்க? டிவிகே பாய்ஸ் எல்லாருமே தெளிவாகிட்டாங்க. அரசியலை கரைச்சி குடிக்கிறத தாண்டி ஒருபடி செயல்லே இறங்கிட்டாங்க. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான். ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான் சரியானதும் கூட. அதே போல பெண்கள் தாய்மார்கள்லாம் இந்த ஸ்பீச்ல சும்மா தாறுமாறா சம்பவம் பண்றாங்க. இந்த நேரத்துல பாஜக கூட கூட்டணி அமைய 1% கூட வாய்ப்பு இல்ல அப்படின்றத டிவிகே நிர்மல்குமார் அவர்கள் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி 2026 டிவிகே தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சிங்கிள் மெஜாரிட்டில சராமாரியான வாக்குகளை பெற்று சாதனை நிகழ்த்தும் பாருங்க. எப்படிடா இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறீங்க, அரசியல்லாம் இன்னும் தெளிவா தெரியாமலே இருக்கீங்க அப்படின்னு சில பேரோட விமர்சனங்களுக்கு ஸ்ட்ராங்கான முற்றுப்புள்ளி இந்த 2026 தேர்தல்ல தரமான சம்பவமா இருக்கு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான்டா நடக்கும். சோ இந்த வீடியோக்கு கீழ டிவிகேவோட இந்த படை போதுமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம்.